ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கருவேப்பிலை, துவரம்பருப்பு 1 ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய், எலுமிச்சை அளவு புளி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடுகு, சின்ன வெங்காயம் 1/2 கப், நல்லெண்ணெய் தாளிக்க, உப்பு. இவ்வளோதாங்க மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, உளுந்து, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்று வர வரையும் வறுத்துக்கலாம். இப்போது பருப்பு எல்லாமே ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இப்போது அரைச்ச விழுதை சேர்த்து வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி, மசாலா அரைச்ச தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிகிற வரையும் குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மிளகு குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு, அப்புறம் இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.